ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆட்டு குடல் ரத்தம் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் இந்த மாதிரி குடல் ரத்தம் வாங்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே இந்த ரத்தத்தை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது இந்த மாதிரி நல்லா துவஞ்சிருங்க. இப்போ இது ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. அது கட் பண்ணுறதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுறது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே குடல் ரத்தம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், இது கட் பண்ண பின்னாடி பீசஸாக நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம குடலையும் க்ளீன் பண்ணிக்கணுங்க. சுடுதண்ணியில் போட்டு அது நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி திரும்ப 2-3 தடவை தண்ணியில் நல்லா இந்த மாதிரி அலசி அள்ளி வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான மசாலா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 50 கிராம் மல்லிங்க, சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், சீரகம், மிளகு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே நம்ம வறுக்க போகிறது இல்லைங்க, பச்சையாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் குக்கரில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு பொரிஞ்ச உடனே நல்ல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. காரத்துக்கு வந்து நான் வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம அலசி வச்சுருக்கிற குடலை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம போட்ட உடனே இது வந்து தண்ணி விடுங்க. நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணுங்க. இந்த தண்ணி குறைய குறைய அது நல்லா சுருண்டு இந்த மாதிரி வருங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி குறைஞ்ச உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் வந்து அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. குடல் வந்து ரொம்ப நல்லா வேகணுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மல்லித்தூளுங்க, அதை ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து இந்த மசாலாவோடையும் இந்த மல்லித்தூளோடையும் அது நல்லா கொதிக்கணுங்க. இந்த தண்ணி சுண்டுற அளவு கொதிக்க வச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரத்தத்தை அது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட ரத்தம் வந்து தண்ணி விடுங்க. அந்த தண்ணி வந்து அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு நான் வந்து 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு அது கிரேவியாக இருந்தாலும் இந்த மாதிரி சுண்டை விட்டுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம தண்ணி சேர்த்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு சூப்பரான ஆட்டுக்குடல் ரத்தம் கிரேவி ரெடிங்க. நீங்களும் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.